இதுக்கு முன்னாடி நடந்த அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல ராஜா பேசின பேச்சு தான் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தல். அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இஸ்லாமியத்துக்கு ஒரு திருக்குரான் இருக்கிற மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிற மாதிரி, இந்துக்களுக்கு எந்த நூலு? கீதை இல்லையா? அது எப்படி? அது எனக்கு இல்லையே. இவனுங்க புதுசா ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல தான் வந்து நாங்க ஏத்தோன்னு காரணம் என்ன? அங்க ஒரு தர்கா இருக்கு. பாஜகவோட மதவெறி அரசியல், பாஜகவுடைய சிறுபான்மையினர் வெறுப்பு, இது எல்லாம் தான். இவங்க வந்து அயோத்தியில என்ன பண்ணாங்க? பாபர் மசூதி எப்படி இடிச்சாங்க? அங்கேயும் இதே மாதிரி தான் வழக்கு. அங்கே வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு தான் அங்கே போகிறாங்க. போய் ராஜா மாதிரியான நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னாங்க. கார்த்திகை தீபம் இவங்க ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் இந்த தீபத்தை வந்து எங்கேயாவது குஜராத்தில் ஏற்றினாங்களா? அன்னைக்கு நைட்டு 144 தடை உத்தரவு போடல அப்படின்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தோட நிலைமை என்ன? ஒன்றா பழகிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில், அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் நீ வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும்னு வரும்போது அது அரசுக்கு தெரிய வருது. பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர். அங்கே இருக்கிற தர்காவை உடைக்கணுங்கிறதா உன்னோட நோக்கம். தர்காவை உடைக்கணுங்கிறது வந்து முஸ்லீம் மேலே இருக்கிற வெறுப்பு மட்டும் கிடையாது. இந்த நாட்டை இந்து நாடா மாற்றணும்னு துடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் ஊட்டக்கூடிய ஒரு வெறி. ஆனால் காலங்காலமாக அமைதியாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபாட்டில் ஏன் திடீர்னு ஒரு பிரச்சனை கிளம்பணும்? அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் தான் யாரு? பாஜக. ஏன்னா பாஜகவோட மதவெறி அரசியல், பாஜகவுடைய சிறுபான்மையினர் வெறுப்பு, இது எல்லாம் தான். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை மட்டும் செலக்டிவா அவங்க சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? நிறைய மலைகள் இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்கு. எல்லா கோவில்கள்லயும் வழிபாடு நடக்குது. எல்லா கோவில்கள்லயும் சிவன் கோயிலில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றுறாங்க. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையார் தான் கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் தான். அது மையமா வச்சுதான் எல்லா கோவில்கள்லயும் சிவனுக்கு ஏத்துறாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான். எப்பவும் வழக்கம் போல் எங்கெல்லாம் ஏற்றணுமோ அங்கெல்லாம் ஏற்றுறாங்க. எல்லா இடமும் திருப்பரங்குன்றத்துலேயும் வழக்கத்துக்கு மாறாக எந்த வேலையும் நடக்கலை. அங்கேயும் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஒரு மைல்கல்லுன்னு ஒரு அளவு கல் இருக்குது. அந்த கல் தான் தீபத்தூணுன்னு சொல்லி தான் வாதாடி ஒருத்தர் வந்து நீதிபதி ராம ரவிக்குமாருங்கிற ஒரு RSS நபர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த ஒத்த நபரோட அந்த உரிமையை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறதுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அதை வந்து ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போது அந்த அரசோட கடமை என்ன? அவங்க மக்களை பாதுகாக்கணும். தேவையில்லாத மத கலவரமோ இல்லை வந்து கலவரமோ எந்த வகையிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு அரசோட கடமை. இப்போ இவங்க திட்டமிடல் வந்து நமக்கு தெரியுது. இவங்க வந்து அயோத்தியில் என்ன பண்ணாங்க? பாபர் மசூதி எப்படி இடிச்சாங்க? அங்கேயும் இதே மாதிரி தான் வழக்கு. அங்கே வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு தான் அங்கே போகிறாங்க. போய் ஒட்டு மொத்தமாக இடிக்கிறாங்க. தடை போட்டாங்க, தடையை இடிக்கிறாங்க. இந்த கூட்டம் அதை செய்யும், இந்த கும்பல் அதை செய்யும் அப்படிங்கிறது அரசியலில் தெரிஞ்சுக்கிட்ட வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட, இந்த RSSோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட, பாஜகவோட மத அரசியலை, மத வெறுப்பு அரசியலை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் புரியும். தளபதி ஸ்டாலினுக்கும் அது தெரியும். திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அது தெரியும். இங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்புகளுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். அதனால தான் இவங்க காலங்காலமாக பாஜகவோட அரசை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திருப்பரங்குன்றத்திலையும் இவங்க வந்து இத்தனை ஆண்டு காலமாக அங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கோவில் நிர்வாகம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுங்க புதுசாக ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ஏற்றோன்னு காரணம் என்ன? அங்கே ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவை எடுக்கணும் ஒன்று, இல்லைன்னாக்கி அந்த தர்காவை மையப்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும். அதுதான் தர்காவும் காலங்காலமா இருக்கு. அந்த தர்காவுக்கு போற மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க, கோவிலுக்கு போற மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு வழங்கினார்ல, ஒரு தனி மனிதனோட ஒரு மத வழிபாட்டு உரிமையை காப்பாற்றணுங்கிற அந்த நீதியை நிலைநாட்டுறதுக்காக ஒரு தீர்ப்பு வழங்கினார்ல.
அதே தீர்ப்பை ஏன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மசூதியிலே வந்து ஒரு பிரியாணி, அங்கே பிரியாணி ஆடு வெட்டி கிடா வெட்டி பிரியாணி சாப்பிட்டதுக்காகலாம் பிரச்சனை வரும்போது அப்போ அவங்களுடைய மனசு புண்படாதா? இப்போ அவங்களுக்கும் இதே மாதிரியான தீர்ப்புகளை நீ வழங்கணும்ல, அதில் வேற யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கணும்ல. அந்த 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 இதுக்கு முன்னாடி நடந்த அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எச் ராஜா பேசின பேச்சு தான் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தல். எச் ராஜா மாதிரியான நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தர்காவை ரீலொகேட் பண்ணணும்னாங்க, அங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னாங்க. ஒரு மேடையில் ஒரு 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 கட்சியோடைய பிரமுகர் வந்து, ஒரு கட்சியோட பிரதிநிதி இப்படி ஒரு கருத்தை வைக்கும்போது, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக, அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வைக்கும்போது அரசுக்கு அதை ஒரு ஒரு வார்னிங் இல்லையா? ஏன் அந்த அது பேசிட்டு இறங்கும் போது ஏன் காவல்துறை வந்து கைது பண்ணல? இல்ல கைது செய்யற அளவுக்கு ஏன் யாரும் போராட்டத்தை முன்னெடுக்கல? அதாங்க இவங்க இப்பவும் இந்த பிரச்சனையிலுமே, திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலுமே முஸ்லிம்கள் ஏதாவது பேசுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அது இங்க நடக்கல. கீழே இருக்கிற அந்த மலைக்கு கீழே இருக்கிற இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ எல்லாம் ஒன்னா இருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ராம ரவிக்குமாருங்கிற நபர் யாருன்னா கே நகர், சென்னையில இருந்து அங்க போய் ஒரு வழக்கை போட்டு அவன் இந்து மக்களுக்கு நான் தான் அத்தாரிட்டி, இந்துக்களோட உரிமையை காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு ஒரு அந்த வழக்கை போட்டு இப்படி ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு, அதுவும் தீபம் ஏத்துறதுக்கு. ஏங்க அந்த மலை எங்கேயும் போக போறது இல்லை. மலை கை கால் முளைச்சி எங்கேயாவது ஓடி போயிருமா? எங்கேயும் ஓட போறது இல்லை. நீ பொறுமையாக கூட பண்ணிக்கலாமா? வழக்கை நடத்து, விசாரணை பண்ணு. ஒரு நீதிபதியே வந்து டைரக்டா ஆய்வு பண்ற வரலாறுலாம் எங்கேயுமே இல்லைங்க. ஒரு நீதிபதி, அந்த நீதிபதி யாருங்கிறத பின்புலத்தை விசாரிச்சாதான் நமக்கு பயம் வருது. அவர் ஆர்எஸ்எஸோட ஒரு நபராக இருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் உடைய மேடைகளில் போய் பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுக்குற மாதிரி தன்னுடைய தீர்ப்புகளை வழங்குறாரும் போது ஒரு பயம் வருமா வராதா? கண்டிப்பா. மக்களை நேசிக்கிற, மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற அரசுக்கு கடமை இருக்குங்க. அதனால தான் அவர் வந்து அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அரசு மேலே போட்டும் கூட அரசு வந்து அதோட அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நீதிபதிக்கு தெரியாதா? ஏன்னா காலங்காலமா ஒரு இடத்துல வந்து தீபம் ஏத்துறாங்க, தீபமே ஏத்தாம அந்த இடத்த முடக்கி வச்சிருந்தாங்கன்னா கேஸ் கொடுத்தாங்கன்னா விசாரணை பண்ணலாம். தீபம் ஏத்திக்கிட்டு தானே இருக்காங்க. அது புதுசா தர்காவை பக்கத்துல தான் ஏத்தணும்னு கோரிக்கை வைக்கும் போது அவருக்கே தெரிய வேணும், இதன் மூலமா பிரச்சனை வரும், 2 சமூக மத்தியிலும் மிகப்பெரிய பிரச்சனை எழும்பும், மத கலவரம் உண்டாகும் அப்படின்னு இது தெரிஞ்செல்லாம் கொடுக்குறாருன்னா அவர் நீதிபதிக்கான ஒரு சரியான ஒரு தகுதி வாய்ந்த நபராக தான் இருப்பாரா? இல்லை, அது அது அவர் அப்படி தகுதியான நபர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு 120 எம்பிக்கள் சேர்ந்து, 120க்கு மேலே உள்ள எம்பிக்கள் சேர்ந்து மக்களவைத் தலைவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க, மனுவாக கொடுத்துருக்குறாங்க. அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி. சரியா? அவருக்கு அந்த தகுதி இல்லைங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. ஆனால் அவருக்கு ஆதரவாகவும் அட்வொகேட் எல்லாமே இறங்கி போராட. ஆமாம், ஆர்எஸ்எஸோட ஆமாங்க, அவங்களுக்குன்னு அவங்க அரசியல பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது அவருக்கு ஆதரவு, அந்த ஆதரவோட நிலைப்பாடு தானே இவ்வளோ தைரியமாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு மத்தியில் அவங்க தான் இருக்கிறாங்க, மத்தியில் பாஜக இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு இறக்கி விடும்போது அவங்க என்ன வேணாலும் தான் செய்வாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நமக்கு தான் நமக்கு கவனமாக இருக்கணும். அவங்களோட திட்டம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த வகையிலையாவது தமிழக அரசு அன்னைக்கு நைட்டு 144 தடை உத்தரவு போடல அப்படின்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தோட நிலைமை என்ன? தமிழ்நாடு கலவரமாக இருக்கும். அங்கே மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அங்கே மசூதியை இடிக்கும் போது தமிழ்நாடு முழுக்க இவங்க வந்து அந்த வேலையை தான் செய்வாங்க. அந்த தைரியத்தை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருந்தானுங்க. அங்கே வந்த நபர்களுமே ஒரு கோஷம் எழுப்புனாங்க. பொதுவாகவே முருகனுக்கு அரோகரா சொல்லு, ஓம் நமச்சிவாய சொல்லு, போட்ட கோஷம் பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய் ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. பாரத் மாதா கி ஜெய் ஒரு தேசப்பற்று மிக்க வார்த்தை தான். அந்த வார்த்தையை சொல்றது பிரச்சனை கிடையாது. அந்த வார்த்தையுமே இவனுங்களுக்கு சொந்தம் கிடையாது. அது ஒரு இஸ்லாமிய எழுதி கொடுத்த வார்த்தை தான், அது சொன்ன வார்த்தை தான். அது இவனுங்களுக்கு அது வார்த்தை பிரச்சனை. ஆனா நீ எங்க போய் பேசுற? பாரத் மாதாகின்னு சொல்லி உன்னுடைய அரசியல் கட்சிகள் மேடைகள்ல உன்னுடைய கொள்கை சார்ந்து நீ பரப்புரையில பேசக்கூடிய ஒரு முழக்கத்தை நீ வந்து எங்க நின்று சொல்ற? காலங்காலமா அங்க வந்து அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு நம்ம கேட்டிருப்போம். அப்படி கோஷம் போட்டு மக்களோட ஆதரவு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி கேட்டிருப்போம். இவனுங்க புதுசா வந்து ஓம் காளி, ஜெய் காளி, பாரத் மாதாக்கு ஜெயன்னா அப்ப அங்க என்ன சொல்ல வர? அங்க வந்த கூட்டம் எல்லாமே வெளியூர்ல வந்த நபர்கள் தானே. இதுல இருந்து அங்க இருக்கிற அந்த ஆட்சியாளரையும் காவல் கண்காணிப்பாளரையும் நம்ம உண்மையிலே பாராட்டணும். அவங்களுக்கு உண்மையாவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து அன்னைக்கு கடமைப்பட்டிருக்கோம், நன்றி கடமைப்பட்டிருக்கோம்.
என்னன்னா ஒரு பெரிய கலவரத்தை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாகாத ஒரு சூழலை அன்னைக்கு 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டம் இருக்கலாங்க, இந்த கூட்டம் வந்து குரங்கு கூட்டம். நாள் வந்து ராம ரவிக்குமார் வராரு, மறுநாள் வந்து இவங்க ரெண்டு ரெண்டு நீதிபதிகள் அதை வந்து விசாரிக்கிறாங்க. அது வந்து சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பையே வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி 7 மணிக்குள்ள. அது எப்படி? என்ன விசாரணை? எல்லாமே ஒரு திட்டமிடல் தான். ஒவ்வொரு வழக்கும் ஒரு 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 நம்பர் ஆகுறதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகுது. அதை விசாரணைக்கு கொண்டு வரதுக்கு மாதக்கணக்கில் ஆக்குறாங்க. அது இவங்க வந்து காலையில் போடுவாங்களாம், சாயங்காலம் உடனே எடுப்பாங்களாம். 5 மணிக்கு உட்காருவாராம், 6 மணிக்கு தீர்ப்பு வழங்கிட்டு வெளியே வருவாராம். 6:05க்குலாம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுவோம். இது என்ன நடைமுறை? அப்போ நீதிமன்றத்து மேல மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு கொஞ்சம் ஒரு சிலரோட உரிமையை பாதுகாக்கிறங்க பேர்ல அங்க ஒரு ஒன்னா பழகிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல, அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல நீ வந்து கலவரத்தை உண்டு பண்ணணும்னு வரும்போது அது அரசுக்கு தெரிய வருது. அரசு அதை முன்னேற்பாடோட காப்பாத்துது. மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு, அதை செய்யறாங்க. பொது மேடையில பகிரங்கமா அச்சுராஜா வந்து ஒரு வார்த்தையை முன் வைக்கிறாரு பிரஸுக்கு முன்னாடியே. அயோத்தி மாதிரி ஏன் வந்து திருப்பரங்குன்றம் ஆகாது, அங்க நடந்த மாதிரி ஏன் இங்க கலவரம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை முன் வைக்கும் போது அந்த நபர்லாம் வந்து நிச்சயமா காவல்துறை கைது பண்ணியிருக்கணும். ஆனா அசால்ட்டா பேச விட்டுட்டு வேடிக்கை தானே பார்க்குது அரசு. இல்ல பேச விட்டுட்டுலாம் இல்லைங்க, அவங்க வந்து அந்த நடவடிக்கைக்கு தான் இவங்க வந்து உங்களை ப்ரொவோக் பண்றாங்க. அப்படி ஏதாவது நடந்துட்டா அங்க என்ன ஆகும், என்னவா மாறும், அவங்க அதுக்கு தான் திட்டமிடுறாங்க. ராஜா வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபருங்க. அவர் என்ன வேணாலும் 1000 பேசலாம். அவரு இந்த சீமான நம்ம சொல்லணும் பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர். அவர் 1000 பேசலாங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. எல்லாமே அயோத்தி மாதிரி பண்ணும் அப்படின்னா அங்க திருப்பரங்குன்ற மலையும் நீ அந்த மாதிரி பண்ணுவேன்னு தான் அர்த்தம். அங்க இருக்கிற தர்காவை உடைப்பேன்னு தான் அர்த்தம். அங்க இருக்கிற தர்காவை உடைக்கணுங்கிறதா உன்னோட நோக்கம். அங்க இருக்கிற தர்காவை உடைக்கணுங்கிறது வந்து முஸ்லீம் மேல இருக்கிற வெறுப்பு மட்டும் கிடையாது. இந்த நாட்டை இந்து நாடா மாத்தணும்னு துடிக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் ஊட்டக்கூடிய ஒரு வெறி. சோசியல் மீடியால நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதாவது கந்தன் மலையை வந்து காப்பாற்றணும், முருகன் மலையை காப்பாற்றணும், முருகன் மலைக்கு ஆபத்து அப்படின்னு இதை தொடர்ந்து இதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப வெளியில என்ன இந்த சரிங்க, நான் என்ன கேட்குறேன், இந்த கார்த்திகை தீபம் இவனுங்க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டில் இந்த தீபத்தை வந்து எங்கேயாவது குஜராத்தில் ஏற்றினானுங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. குஜராத்தில் ஏற்றினானுங்களா? இங்கே வட மாநிலங்களில் எங்கேயாவது ஏற்றி பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இவன் சொல்லி என்னங்க வழிபடுறது? தமிழனுக்கு முருகன் கடவுளை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறதுங்க. இந்துவா இருப்பான், கிறிஸ்டினா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், எல்லாருக்கும் முருகனை பிடிக்கும். முருகன் கடவுளை வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டும் போறாங்க. அதாங்க இவன் பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து ஒரு சமத்துவம் இருக்குல்ல, இங்க சகோதரத்துவம் இருக்கு. இந்து கோயில்ல கோயில் திருவிழான்னா சந்தன இது நம்ம முஸ்லிம்ஸ்கள் வந்து அதுக்கு அங்க போயிட்டு எல்லா வேலைகளையும் செய்யறதா இருக்கட்டும், சீர்வரிசை கொண்டு போறாங்க. ஏதாவது ஒரு திருவிழா இந்து மக்கள் சந்தன கூட நிகழ்வாரா இருக்கட்டும், இங்க இந்துக்கள் போயிட்டு அதுக்கு மரியாதை செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவனுக்கு பிடிக்காதுங்க. மக்களை பிளவுபடுத்தும். இங்க இந்துவா தான் இருக்கணும், முஸ்லீமா தான் இருக்கணும், கிறிஸ்தவனா தான் இருக்கணும், இவன் யாரும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது, இவன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்ம அரசியலுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுனால தான் இவனுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறானுங்க. சரி, ஓகே சார். இதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற விவகாரம் முடிஞ்சு போச்சு. இதன் பிறகு பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய வேற ஏதாவது விவகாரம் இருக்குமா? அது வந்து தமிழக அரசு எப்படி கையாளும்? திருப்பரங்குன்றம் ஒன்றும் முடியாது, அவங்க இன்னும் இழுப்பாங்க. அதை வச்சு தானே அரசியல் பண்ணணும், அதனால அது தொடருவாங்க. இல்லை, அவங்க நினைச்ச மாதிரி தான் அந்த விஷயம் வந்து ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சுல்ல. அவங்க நினைச்சது வந்து ஒரு வேளை கலவரமாக உண்டாகும், 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அவங்களோட எதிர்பார்ப்பு. அது எல்லாமே முட்டுக்கட்டே ஆயிடுச்சு. இல்லைங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, தீபம் ஏற்றுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, தீபம் ஏற்றாமல் இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்றதுக்கு ஒரு லூப் ஹோல் கிடைச்சிருக்குல்ல, ஒரு டூல் கிடைச்சிருக்கு. மக்கள்கிட்ட போயிட்டு பாருங்க, இந்து மக்கள்கிட்ட. அதாவது அவங்க வந்து இந்து ஓட்டை கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இப்போ இதை எப்படி பரப்புரை பண்ணுவாங்க பாருங்க. உங்களால் வந்து ஒரு தீபத்தை கூட ஏற்ற முடியல. இந்துக்களோட விரோதி ஸ்டாலின், இந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நபர் கிடையாது, இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் திமுக. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை நம்ம அப்புறப்படுத்தணும், இந்துக்களே நாம ஒன்று சேரணும் அப்படின்னு தானே இவன் கிரவுண்ட்ல வந்து இனி பிரச்சாரம் பண்ணுவான். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவங்க முன்னெடுக்கிறாங்க. எப்படி பள்ளிவாசலுக்கு ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமோ, ஒரு சர்ச்சு வந்து கிறிஸ்தவனுக்கு சொந்தமோ, அதே மாதிரி கோவில் வந்து நமக்கு தான் சொந்தம். இதையே வந்து அரசு கையில் வச்சுக்கணும்,
நம்மள்ட்டே கொடுக்கலாமே அப்படின்னு அச்சுராஜா போன்ற நபர்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. ஒருவேளை அச்சுராஜா சொன்ன எண்ணம் வந்து நிறைவேறுமா? அறநிலையத்துறை வந்து இந்து கலைச்சிட்டு கோவில்கள் இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து கோவில்கள் வந்து பொதுமக்களுடைய சொத்துங்க. அது பொதுமக்களுடைய சொத்து. இப்போ இங்க 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 அதுதான் சிக்கலே. இங்க யார் இந்துங்கிறதே பிரச்சனை இல்ல. யார் இந்து? இந்துக்களோட பட்டியல்ல இப்போ பிராமணர்கள் இருக்காங்க, செட்டியார், முதலியார், யாதவர், நாடார், தேவர், அவன் இவன் தோளான் துருத்தின்னு சொல்லி 1008 சாதி இருக்கு. 1008 சாதியிலையும் இந்து முறை இந்து கலாச்சாரம் பின்பற்றப்படுது. இங்க யாரு இந்து? பிராமணர்கள் இந்துவா? அதுலயும் பிராமணர்கள் சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றான். என் ஜாமி வந்து நான் முனியாண்டியை கும்பிட்றேன், நான் சொல்ல மாட்டேன்னு கும்பிட்றேன். என் ஜாமி வந்து கறிச்சோறு சாப்பிடும், சாராயம் குடிக்கும். அவன் வந்து பண்ணுவானா? கெட்டியே வர மாட்டாங்களே. அப்புறம் நானும் இந்து நீயும் இந்துன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஓன் ஜாமி இந்து ஜாமி தான், ஓன் ஜாமி மக்களை ஒன்று சேர்க்கிறாங்க. ஆமா, ஓன் ஜாமி இந்து ஜாமி தான், என் ஜாமி இந்து ஜாமின்னா நீ நானும் ஒன்னா இருக்கணும்ல. உனக்கு ஒரு உரிமை இருக்கு, எனக்கு ஒரு உரிமை இருக்கு. நீ மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும், நான் போக முடியாதுன்னா நீ நானும் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ யார் இந்து? அப்போ இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு யார் வருவா? இப்பவும் இந்து அறநிலையத்துறையில இந்துக்கள் தான் ரூல் பண்றாங்க. இந்து அல்லாத வேற யாராவது உள்ள வராங்களா? அறநிலையத்துறை இருக்கு, அப்படி உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணா அவன் என்ன சொல்றான், மொத்தமாவே இந்த அறநிலையத்துறையை வந்து இந்துக்கள்கிட்ட கொடுத்துருவான். எந்த இந்துக்கிட்ட கொடுப்ப? அதுலயும் வேறுபாடு இருக்கு. அதுதான் கேட்கிறேன், யார் இந்து? யார் இந்துன்னு ஒரு டிராஃப்ட் இருக்கா? இங்க இவங்க தான் இந்து அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது டிராஃப்ட் இருக்கா? ஒருவேளை இந்துன்னு சொல்றது வந்து பிஜேபி காரங்க தான் மையப்படுத்தி சொல்றாங்களா? பிஜேபி காரங்கள்ல இந்துன்னு அவன் கன்சிடர் இது அவன் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதே வந்து யாருன்னா பார்ப்பனர்கள் தான் இந்து. அவங்க வழிபாடு, அவங்களுடைய நடைமுறை தான், அந்த அந்த ஐடியாலஜி தான், அந்த சித்தாந்தம் தான், அந்த கோட்பாடு தான் மக்கள்கிட்ட வந்து இந்து கலாச்சாரமா இருக்கணும் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. அப்ப அப்படி இருக்க முடியுமா ஒரு பன்முகம் கொண்ட ஒரு சமூகத்துல? இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பழக்க வழக்க முறை இருக்கு. இந்துக்கள்லே வந்து எல்லாரும் ஒன்னா வழிபடுறோமா? முதல்ல ஒரே வழிபாடு இல்லலாங்க. அவங்க கேட்கறது எப்படி கிறிஸ்தவட்டையும் முஸ்லீம்ட்டையும் அவங்க நிர்வாகம் அதே நிர்வாகம். இஸ்லாமியத்துக்கு ஒரு திருக்குரான் இருக்கிற மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிற மாதிரி, இந்துக்களுக்கு எந்த நூலு? எது நூலு? கீதை இல்லையா? எது கீதை? அது எப்படி? அது எனக்கு இல்லையே. என்னுடைய வழக்கத்துல, என்னுடைய பாரம்பரியத்துல அப்படியான எந்த நடைமுறையும் இல்லையே. அதாங்க சொல்றேன், கீதை யாருக்கானது? கீதையில யாரு கடவுள்? கீதையில யாரு கடவுளுங்க? ராமரா? நான் ராமரை கும்பிட மாட்டேனே. நான் எஸ்கேமனையும் பேச்சம்மனையும் சொல்ல மாட்டேன்னு கும்பிடுற ஆளு நான். எனக்கு தமிழ் கடவுள் வந்து முருகன். இதை தாண்டி நான் வேற எனக்கு எந்த கடவுளும் தெரியாத. நீ புதுசா உள்ள கொண்டு வருவ. எனக்கும் அந்த ஏழுமலையானுக்கு என்னங்க எனக்கு தொடர்பு இருக்கு? திருப்பதி ஏழுமலையானுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? அப்போ அதனாலதான் அயோத்தி ராமருக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கு? அந்த ராமரை வச்சு இங்க அரசியல் பண்ண முடியுமா? அதனாலதான் முருகரை கையில எடுக்கிறாங்க. இப்படி அந்த கடவுள்களுக்குள்ளேயே 1008 முரண்பாடு இருக்கு, 1008 சிக்கல் இருக்கு. இது யாருக்கான ஆளு, யாருக்கான ஆளுன்னே தெரியாம எது இந்து மதம், எது இந்து வழிபாடு, உண்மையாவே எது இந்து வழிபாடுங்கிறது இங்க யாருக்கும் தெரியாது. சும்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா எல்லாரும் இந்துவாயிட முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு உரிமை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வழிபாட்டுல வேறுபாடு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அரசு, இது பொதுமக்களுடைய சொத்துங்க. ஒவ்வொரு கோவிலும் வந்து பொதுமக்களுடைய சொத்து. இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவனா இருப்பான், அவன் நாளைக்கே இந்து மதத்துக்கு மாறினா அந்த கோயிலுக்குள்ள போவான், அவன் கும்பிடுவான். அவனை யாரும் தடுக்க போறது இல்லை. உங்க மத மாற்றத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் அவன் சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரங்க, அந்த கட்டுப்பாடு, அந்த கோட்பாடு, அதெல்லாம் ஆரியத்துடைய வழிமுறை. ஆரியம் என்ன சொல்லும்? மனுஷனை வந்து சாதியின் அடிப்படையில பிரிச்சு வைக்கும், பிறப்பால பிரிச்சு வைக்குது, பிறப்பால சாதி பேதம் கற்பிக்குது. இப்ப அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை ஏத்துக்க முடியாம தான் இங்க வந்து 1008 புரட்சி நடந்திருக்கு. பெரியார் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, மார்க்ஸோட தத்துவம், இதெல்லாம் என்ன மனுஷனா பாறேன். ஏன் ஒரு மதம்ங்கிறது உங்க நம்பிக்கை சார்ந்ததுங்க. கடவுளுங்கிறது நீங்க எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க, அது உங்களுடைய மனசு, உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. அதுக்குள்ள எப்படி நீங்க அரசியலை புகுத்துவீங்க? இப்போ மதத்தை வச்சு, இந்த சாதியை வச்சு, இந்த கடவுள்களை வச்சு திட்டமிட்டு அரசியல்
அரசியலை வந்து தேர்தலுக்காக வாக்கரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து தொடர்ந்து பாஜக செய்யுது. தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அவங்களுடைய திட்டம் பலிக்க மாட்டேங்குது. அதனால திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகளை, விடுதலை சிறுத்தைகளை ரொம்ப தீர்க்கமா அவனுங்க விமர்சனம் பண்றாங்க. இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்புறாங்க. அது இனியும் அவங்க தொடருவாங்க. அவங்கள தொடர்ந்து நாமளும் எதிர்ப்போம். ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம் பிஜேபியோட நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து தவிடுபொடி ஆகும் அப்படின்னு. ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க. அது எப்படி வந்து தமிழக அரசு முட்டுக்கட்டை போடும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிகழ்வுல தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட இணைஞ்சு நம்ம கேட்ட கேள்விகள்லாம் நல்ல முறையில் பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.